தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வடிவேலுடைய வள்ளல் தன்மை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கந்தவேலுக்கும் சூரனுக்கும் இடையே விற்போர் நடந்தது. சூரன் மாறி போல் அம்புகளை பொழிந்து முருகனையே மறைத்தான். முருகன் அவற்றை நீக்கினான், சூரனை தாக்கினான். யான் விடுக்கின்ற படைக்கலன்களை எதிர்க்க அவற்றுக்கு மாறான படைக்கலன்களை முருகன் விடுத்திடத் தொடுவதும் இல்லை. அதே படைக்கலத்தை விடுத்து எனது படைக்கலத்தை தடுப்பதும் இல்லை. அவன் அருகில் செல்லும் நேரத்தில் அனைத்து படைக்கலன்களையும் தன்னிடம் கவர்ந்து கொள்கிறான். இந்த முருகன்தான் 8 மூர்த்திகள் வடிவான சிவபெருமானின் சேய் என்பதை மெய்ப்பிக்கிறான் என்று சூரன் முருகனின் ஆற்றலை கண்டு வியந்து தனக்குள் பாராட்டினான். இந்த ஒரு அழகான போர்க்கள காட்சியை விட்டதோர் படைக்கெல்லாம் வேறொன்று தொட்டிலான், அதனால் அது மாற்றுதல் துணியான். கிட்டும் எல்லையில் அவையெல்லாம் கவர்ந்தவன் கேடில் அட்டமூர்த்தி செய் என்பது காட்டினன் அம்மா என்று சூரன் வியப்பெய்தியதை அழகாக கண்முன்னே காட்டுகிறார். எதிரிகளின் படைக்கலன்களை தகர்க்க அதற்கு மாற்றாக உள்ள படைக்கலன்களை விடுப்பது ஒரு வகை. எடுத்துக்காட்டாக அக்னி கணையை எதிர்க்க வருணன் கணையை விடுப்பார்கள். நாகக்கணையை எதிர்க்க கருடக்கணையை விடுப்பார்கள். நாராயண அஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதம் போன்ற தெய்வீக கணைகளை எதிர்க்க அதே கணையை விடுப்பார்கள். எடுத்துக்காட்டாக பாசுபத கணையை எதிர்க்க பாசுபத கணையையே விடுப்பார்கள். இது மற்றொரு வகை. ஆனால் கந்தவேல் இவ்விரு முறைகளையும் பின்பற்றாமல் சூரன் விடுத்த படைக்கலன்கள் அனைத்தையும் தன்னிடம் கவர்ந்து வைத்துக் கொண்டான். அவ்வாறு எதிரிகளின் படைக்கலன்களை தன்னிடமே கவர்ந்து வைத்துக் கொள்ளும் ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது. சூரனுடன் செய்த போரில் முருகனும் அவ்வாறு செய்து அட்டமூர்த்தியாகிய சிவபெருமானின் சேய் என்பதை உறுதி செய்து விட்டான். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், சந்திரன், சூரியன், அக்னி ஆகிய 8 வடிவங்களில் இருப்பதால் ஈசனை அஷ்டமூர்த்தி என்பர். தமிழில் அட்டமூர்த்தி என்றனர். அஷ்டமூர்த்தி என்ற திருப்பெயர் அம்பிகைக்கும் உண்டு. லலிதா சகஸ்ரநாமத்தில் இப்பெயர் இடம்பெற்றுள்ளது. அம்பிகையும் பண்டாசுரனுடன் போரிட்ட பொழுது வேறுபட்ட போர் முறையை பின்பற்றினாள். அம்பிகை மிக அருகில் இருப்பதாக கருதி பண்டாசுரன் தனது கையில் இருந்த வாளை தேவியின் மீது வீசினான். ஆனால் அவள் அங்கே இல்லை. வெகு தொலைவில் வானவெளியில் நின்று பண்டன் மீது அம்புகளை தொடுத்தாள். ராவணன் முதல் நாள் போரில் வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோள் ஆகிய அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு இலங்கை புக்கான். முருகன் முன்னால் சூரன் அவ்வாறே நின்றான். சூரபத்மன் தேரினை இழந்தான், வில்லை இழந்தான், அண்டங்களை வென்ற வெற்றி வீரன் என்ற பெயரையும் இழந்தான். படைகளை இழந்தான், மேனியெங்கும் அணிந்திருந்த அணிகலன்களை இழந்தான், கிரீடத்தை இழந்தான், குடையை இழந்தான், நாட்டை இழந்த அரசன் போல் துவண்டு நின்றான். சூரனின் இந்த ஒரு அவல நிலையை தேரிழந்தான், சிலையதும் இழந்தான், திரள் சேர் பேரிழந்தான், தானைகள் இழந்தான், பெரும் பூண் ஏரிழந்தான், மௌலியும் கவிகையும் இழந்தான், பாரிழந்திடு மன்னர் போல் நின்றனன் படிமேல் என்று கூறுகிறார். பொருளின் இயல்பால் உலகினர் கணித்து மதிக்கும்படியாக அணிந்திருந்த அணிகலன்கள் அறுபட்டு வீழ்ந்ததால் இருள் வடிவாய் தோன்றிய சூரபத்மன் தனது போர்த்திறனை எண்ணி வியந்து திகைத்து நின்றதைக் கண்டு
அருளின் மேன்மையால் இவற்றை பேசலானான் கந்தவேல் என்பதையும் கச்சியப்பர் பொருளின் நீர்மையால் புனைகலன் மாற்றலில் புவிமேல் இருளின் நீர்மையாய்த் தோன்றினோன் அற்பதமெய்தி மருளின் நீர்மையால் நின்றது நோக்கியே வள்ளல் அருளின் நீர்மையால் இணைய மாற்றங்கள் அறைவான் என்று கூறுகிறார். முருகன் சூரனிடம், இங்கு நின்பால் சூழ்ந்து நின்ற லக்கம் வெள்ளம் எண்ணிக்கையுள்ள பெரும் சேனையும் உனது வில்லாற்றலும் உன்னால் செலுத்தப்பட்ட தெய்வ படைக்கலன்களும் ஆற்றல் இழந்து அழிந்து போனதைக் கண்டு நீ வறியவனாக நிற்கிறாய் என்று கூறினான். இவ்வாறு முருகன் கூறும் இந்த வாக்கை ஈண்டு நின் புடை ஈண்டிய இலக்கம் வெள்ளத்து நீண்ட தானையும் நின் சிலை வன்மையும் நின்னால் தூண்டல் உற்றிடு தெய்வத படைகளும் தொலைந்து மாண்டு போய் அது கண்டனை வரியனாய் நின்றாய் என்று கச்சியப்பர் இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார். சூரனே, நெடிய வடிவத்தை பெற்றிருந்த தாரகாசுரனை கொன்ற வேலாயுதம் இங்கு என்னிடம் இருந்தது. இப்போது உன்னை கொல்லுதல் அரியதென்று. போரில் அனைத்தையும் இழந்த நிராயுத பாணியான நின்னை கொன்றால் எனக்கு பழி சேரும். யுத்த தர்மத்தை கருதியே மனத்தில் கொண்டு உன்னை கொல்லாது விடுத்தேன் என்றான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் கூறும் இந்த அழகிய வாக்கை நெடிய தாரகர் செற்றவேல் இருந்தது. நின்னை அடுதல் இங்கொரு பொருளுமன்றரிது. மற்றென்றால் படையிழந்திடு நின்னுயிர் உண்டிடல் பழியாய் முடியுமென்று தாழ்கின்ற நம் தர்மத்தின் முறையால் என்று முருகன் கூறும் தர்மத்தை அழகுறக் கூறுகிறார் கச்சியப்பர். நாளைய நிகழ்வில் மீட்டது வேலாயுதம் என்பது குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் வடிவேலுடைய வள்ளல் தன்மையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.